டியூப் தமிழ் வணக்கம். நேட்டோவினுடைய இராணுவ கட்டமைப்புக்கு உள்ளே உலகத்தின் அதிசிறந்த இராணுவ AI கட்டமைப்பாகிய பெலண்டியர் இணைக்கப்பட்டதாக அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த பெலண்டியர் என்றால் என்ன? இது என்ன செய்யும்? இதை வெல்ல இப்பொழுது ஐரோப்பாவில் இதைவிட இராணுவ உளவு தாக்குதல் தலைவன் கிடையவே கிடையாது. இதை நேட்டோவில் இணைத்ததனால் ஒரே இரவில் நேட்டோ உலகத்தின் மிகப்பெரிய அசுர பலம் பெற்றிருக்கின்றது. அடுத்த வாரம் துருக்கி அங்காராவில் நடைபெற இருக்கின்ற நேட்டோவினுடைய மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்க இருக்கின்றார். நேட்டோ நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்க இருக்கின்றார்கள். அந்த நேரம் நேட்டோ ஒரு பலவீனமான அமைப்பு அல்ல, அது உலகத்தின் மிக பலம் வாய்ந்த ஒரு சக்தி என்பதை சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் உணர்த்துவதாக இந்த நிகழ்ச்சி திட்டம் உள்ளடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. பெல்ஜியத்திலும் ஹாலந்திலும் இருக்கின்ற நேட்டோவினுடைய தலைமை செயலகங்களில் இவை இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த AI என்கின்ற அபூர்வ சக்தி என்னதான் செய்யும் என்றால், எதிரிகள் எத்தகைய இராணுவ நடவடிக்கைகளை செய்ய இருக்கின்றார்கள், அவர்களினுடைய தகவல்கள் குறியீடுகள் சேட்டலைட் வழியாக எப்படி பரிமாறப்படுகின்றன, எதிரிகள் எந்தெந்த இடங்களில் உளவு தகவல்களை சேகரித்திருக்கின்றார்கள், அந்த தகவல்களின் அடிப்படையில் எப்படியான தாக்குதலை அவர்கள் நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள், அவர்களிடம் இருக்கின்ற இராணுவ பலம் என்ன, அந்த பலம் எங்கிருந்து ஆரம்பிக்க போகின்றது, இந்த தகவல்களை எல்லாம் மனிதர்கள் உளவறிந்து உளவு பிரிவுகள் பல்வேறு பகுதிகளில் நடமாடி சேர்த்து வருகின்ற தகவல்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு யுத்தத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த நிலைமை மாறி யுத்தமே மாற்றமடைந்து தோல்வியடைய வேண்டி வரும். உதாரணமாக ஈரான் போரிலும் மனித உளவு பிரிவு தகவல்கள் பெரும் தோல்வியை சந்தித்தன. இந்த பெலண்டியர் ஈரானிலும் பாவிக்கப்பட்டது என்பதும், ஈரானில் 2000 இலக்குகளில் இதுதான் குறிவைத்து தாக்குவதற்கான தகவல்களையும் ஈரான் எப்படியான வேலைகளை செய்ய போகின்றது என்பதையும் துப்பறிந்த ஒரு ஜேம்ஸ் பாண்ட் போல இருந்திருக்கின்றது. எனவே இந்த துப்பறியும் பணிகள், போருக்கான இராணுவ வியூகம் என்னதான் நடைபெறுகின்றது என்பதை திரட்டுவதற்கு முன்னதாக எதிரிகளும் மற்றவர்களும் உலக நாடுகளும் திரட்டிய இந்த தகவல்களை எல்லாம் ஒரே ஒரு நொடியில் அப்படியே களவாடி அப்படியே பார்த்து நமக்கு கொடுத்துவிடும். அதை வைத்து உடனடியாக தாக்குதலை நடத்துகின்ற பொழுது எதிரிகளினால் அந்த போரில் வெற்றி பெற முடியாது. இந்த வேலை திட்டத்தினுடைய அடிப்படை தகவலை கூறுகின்ற பொழுது, நாளை என்பது வெற்றி நாள் அல்ல என்று கூறுகின்றது. நாளை என்று நாம் சொல்லுவது போர்க்களத்தில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்பதன் அடையாளமாக இருப்பதாக இந்த பெலண்டியர் நிறுவனத்தினுடைய தலைவர் இங்கிலாந்தில் இருந்து 9 நாடுகளினுடைய ஊடகவியலாளர்களை இணைத்து பேசியிருக்கின்ற பேச்சுக்களும் கருத்துக்களும் மிக மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. நேட்டோ நாடுகள் இந்த பெலண்டியர் என்ன செய்யும் என்பதை தயவு செய்து உலக அரங்கில் அம்பலப்படுத்த வேண்டாம் என்று கூறினாலும் கூட இதனுடைய ஆற்றல் மிக அபூர்வமானதாக இருக்கின்றது. நாளை என்று காத்திருப்பதற்கு முன்னர் எதிரிகள் வந்து விடுவார்கள். எனவே இந்த கணமே நாங்கள் தயாராக வேண்டும். எதிரியுடனான போருக்கு பல பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை, உடனடியாக அது நடைபெற்றும் ஆக வேண்டும் என்பதனால் நேட்டோவில் இது இணைக்கப்பட்டு விட்டது. இந்த அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக இன்று காலை ஐரோப்பிய ஊடகங்களில் நெருப்பு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. இதனால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்று பார்ப்போமாக இருந்தால், முதலாவது நன்மை, நாம் போரில் தோல்வியடையாமல் வெற்றி பெறுவதற்கு மனித சக்தியை விட AI என்பது பெரும் உதவியாக அமைய போகின்றது, அமைந்தும் விட்டது. இரண்டாவதாக இதில் இருக்கின்ற பிரச்சனை, இந்த பெலண்டியர் என்பது அமெரிக்காவில் இருந்து வருகின்ற காரணத்தினால் அதனுடைய தலைவர் ஐரோப்பா இங்கிலாந்திற்கு பொறுப்பாக இருப்பவர் கூறிய ஒரு கருத்து என்னவென்றால், அமெரிக்காவிடம் தங்கி இருக்காமல் ஐரோப்பா சொந்த காலில் நிற்கப் போவதாக கூறுகின்றது. சரி, ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இப்பொழுது ஐரோப்பா நாளை சீனாவோ ரஷ்யாவோ தாக்குமாக இருந்தால் அதை எதிர்கொள்ள தயாராக
தயாராக இருக்கின்றதா என்றால் ஐரோப்பாவினுடைய AI தொழில்நுட்பம் அதற்கு இன்னமும் வளரவில்லை. எனவே எப்பொழுது நீங்கள் வளரப் போகின்றீர்கள்? நாளை ஆரம்பிக்கின்றோம், அதற்குள் உங்களுடைய ஆட்டம் முடிந்துவிடும். எனவே நீங்கள் அமெரிக்காவில் தங்கி இருக்கத்தான் வேண்டும் என்று கேலியாக ஐரோப்பிய நாடுகளை பார்த்து சொன்னார். இப்போதைய நிலையில் நம்மிடம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவிடம் தங்கி இருப்போம், ஆனால் தொடர்ந்து நாங்கள் முன்னேறுவோம் என்று ஐரோப்பா சமரசம் கூறினாலும் கூட ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் தங்களுடைய இராணுவ கட்டமைப்பினுடைய அடிப்படை இரகசியங்களை பெலண்டியருடன் இணைத்து செயற்படுவதற்கு விருப்பமில்லை என்று போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களினுடைய இராணுவ உளவு தகவல்களினுடைய கட்டமைப்புகளை இதனிடம் ஒப்படைத்தால் ஒரே நொடியில் அனைத்து தகவல்களையும் ஒன்றிணைத்து அமெரிக்காவுடன் இணைத்து இதுதான் முடிவு என்ற இடத்திற்கு அது வந்துவிடும். இரண்டாவது நிமிடம் என்பது அங்கே இல்லவே இல்லை. இதுதான் பிரான்சும் ஜெர்மனியும் இத்தாலியும் ஐரோப்பிய வல்லரசுகளாக அச்சமடைகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இந்த பெலண்டியருக்கு இணையான ஒரு AI கிடையாது. அதேவேளை இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அமெரிக்க அதிபருடன் நெருங்கிய நண்பராக இருக்கின்றார். ஏனென்றால் அவரை பகைத்து இதை கையாள முடியாது. அவரை பொறுத்த வரையில் அமெரிக்க புகழ்பாடியாக இருந்தாலும் திடீரென அமெரிக்காவுடன் இணைந்து F-35 போர் விமானங்களினுடைய மைய கட்டமைப்பாகிய கில் சுவிட்ச் என்று கூறப்படுகின்ற தாக்குதல் கட்டளை சுவிட்சை அமெரிக்காவில் இருந்துதான் அழுத்தலாமே அல்லாமல் அந்த விமானத்தை வாங்கியவர்களினால் அழுத்த முடியாது. இதனால் அவர்கள் பெருவிரல் வெட்டப்பட்ட ஏகலைவனாக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இதுவும் அப்படி செய்யுமா என்பதற்கு அப்படி அல்ல. ஐரோப்பா இணைத்துக் கொள்ளுமாக இருந்தால் ஐரோப்பா சொந்த காலிலேயே இயங்கலாம், அமெரிக்கா அதற்குள் அதன் பின்னர் நுழையவே முடியாது என்றும் அதற்கேற்ப இந்த மென்பொருள் தரவேற்றம் செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். ஆனால் இது உலக நாடுகளுக்கோ உலக மக்களுக்கோ கைகளில் சென்று சேராது. எப்படி ஆயுதங்களினுடைய அதிநவீன வளர்ச்சியே உலகத்தின் தலைமையை தீர்மானிக்கின்றதோ அந்த வகையில் இது உலக தலைமையை தீர்மானிக்கும் ஒன்றாக இருக்கின்றது. இது அமெரிக்காவின் மர்மமான தொழில்நுட்பமாகும். மேவன் ஸ்மார்ட் சிஸ்டம் என்பது இதனுடைய பெயர். இது இருந்தால் போதும் எதிரிகளை நெருங்க விடாது தடுக்கலாம். அமெரிக்காவை நம்புவதை விட இனி ஐரோப்பாவிற்கு வேறு வழி இல்லை என்று இந்த பெலண்டியர் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் பீட்டர் திவல் கூறுகின்றார். அதனால் தான் ஜெர்மனியும் பிரான்சும் ஆத்திரமடைந்திருக்கின்றன. அவர் மேலும் கூறுகின்ற பொழுது நாளை என்பது மிகவும் தாமதமான ஒன்று. பூட்டிய அறைக்குள் இரகசிய பேச்சுக்களை நடத்துவது இனிமேல் எந்த பயனும் இல்லாதது. அமெரிக்க அதிபர் தன்னுடைய சிச்சுவேஷன் ரூம் என்று கூறப்படுகின்ற உலகத்தில் எவருமே கேட்க முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கின்ற அறைக்குள் இருந்து அவர்கள் பேசிய தகவல்கள் எல்லாம் திருடு போய்விட்டன. அதை களவாடுவது எந்த விதத்திலும் கடினமானது அல்ல என்பது மிக முக்கியம். எத்தகைய அண்டர் கிரவுண்ட் என்று கூறப்படுகின்ற ஆழத்தில் இருவர் பூட்டிய அறைக்குள் பேசினாலும் அதை கண்டறிந்து விட முடியும். இந்த செய்திக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சர்வதேச தலைப்பு நாளை மிக மிக தாமதமான ஒன்று என்பதாகும். எனவே ஈரான் போருக்கு பின்னதாக மாறி வருகின்ற உலகத்தில் இந்த பெலண்டியர் என்கின்ற AI இராணுவ ரீதியாக மிக பெரிய அசுர பலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது ஈரான் போருக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம். பாகம் 5ற்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.